ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்டாட்டி ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் எனக்காக ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கா. என்ன ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம், டிபிசி ஐஸ்கிரீம், டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பாப்புலரான ஒரு ஐஸ்கிரீமாக. ஸோ இந்த டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீமை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றது கிடையாது. என் ஒய்ஃப் நிறைய டைம் சாப்பிட்ருக்கா. ஸோ நான் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு எனக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கா. ஸோ அதை நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஐஸ்கிரீம் மேலேயே அந்த சாக்லேட் நட்ஸ்லாம் தூவி விட்டுருக்காங்க. பட் என் ஒய்ஃப் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சாக்லேட் க்ரீமு அப்புறம் நட்ஸு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அதை ஐஸ்கிரீமில் போட்டு அப்படியே சேர்த்து அப்படியே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பட் நம்ம சென்னையில் டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம் இப்படி தான் இருக்கும் போல். சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலு. நிஜமாவே வேறு லெவலில் இருக்குங்க. இதை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட்லானே நம்மளை கொண்டுருவாங்க போல், அந்த பேர் வச்சுருக்காங்க போல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வயசு சாப்பிடுவோம், அப்புறம் பார்க்க வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். அதனால் ஒரு பேச்சுக்கு தான் அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படியும் நீங்கள் நிஜத்தில் சாப்பிட முடியாது, நான் தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு பேச்சுக்கு சொல்லி விட்டுலாம் தான் சாப்பிடுவேன். சாப்பிடுச்சா இப்போ எனக்கு வயிறு வலிக்காது. இந்த ஐஸ்கிரீம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சும்மா வெறும் ஐஸ்கிரீமே ரொம்ப பிடிக்கும். இதில் வேறு இந்த டெத் பை சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்னா இந்த அளவு பிடிக்கும். வேறு லெவலு. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே இது ஓவர் டேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நிஜமாவே சொல்கிறேன். இவ்வளோ நாள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்துருக்கியடா இன்பா, எப்படா மிஸ் பண்ணேன். எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சாப்பிட்ருப்பேன். அடடா அடடா, என் மனம் வானத்தில் பறக்குதே. தொண்டை குழியில் ஜில்லுன்னு இறங்குவேன். என்ன என்ன ஐஸ்கிரீமோ இன்ப நிதி ரூமினிதே. பொண்டாட்டி அனுப்புன ஐஸ்கிரீமு இந்த ஜிவ்வுன்னு இறங்குதடா. ரசிச்சு ருசிச்சு மெல்லமாக சாப்பிட்டுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் செஞ்சவன் கூட இந்த அளவு ருசிச்சு சாப்பிடுவானான்னு தெரியாது, நான் சாப்பிட்டுருக்கேன். நல்லபடியாக ஏப்பம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, சாப்பிட்டேன். அது ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் போதும். சாப்பாடு ஒரு பக்கம் கிடக்கு, ஐஸ்கிரீம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். யாரும் வேணாம், எல்லாம் வயிற்றுக்குள்ள தான் கிடக்குது. வாவ் வாவ் வாவ். பேருக்கு டெத் பை சாக்லேட் இல்லைங்க, நிஜமாவே சாடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கரெக்டான பேர் தான் வச்சுருக்காங்க, டெத் பை சாக்லேட்னு. சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் இருக்குது, மெதுவாக தான் சாப்பிடுவேன். உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு மெதுவாக சாப்பிடுவேன், சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். உங்களை பார்க்க வச்சு சாப்பிட கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு வாய். வரே வா. சில்லுன்னு இருக்கு.
ஐஸ் கட்டியை போட்ட மாதிரி. முடிய போகுது முடிஞ்சிருச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. செத்துட்டேன். டெத் பை சாக்லேட்டால் செத்துட்டேன். கவரை விட்டுக்கோடா அப்படின்றீங்களா? அவ்வளோ சீக்கிரம் எப்படி விட முடியும்? பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. எங்கடா இருக்கு? ஒட்டிகிட்ருக்குல்ல. அட நாதாரி, போதுடா விட்டு தொழலாம் அப்படின்றீங்களா? சும்மா ஃபன். ஐஸ்கிரீம் முடிஞ்சு போச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே வேறு லெவல். ஸோ நான் ஐஸ்கிரீம் ருசித்து சாப்பிட்டதை பார்த்து நீங்கள் ரசிச்சிட்டிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் இன் பாய். சி யூ.